கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல தகப்பனை காலையில் மட்டும் தான் எப்பவும் ஜெபத்தில் அட்டன் பண்ணுவேன். சாயந்தரம் வந்து எனக்கு வேலை இருக்கும், அதனால நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஆனால் 1, 2 நேரத்தில் எனக்கு எப்போ டைம் இருக்குதோ அந்த நேரத்தில் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், பிரயாசப்படுவேன். 1, 2 நேரத்துல பண்ணியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார். எப்படின்னா, வாட்டி பண்ணும்போது எனக்கு வேலை இல்லாம இருந்தது. எனக்கு ஆண்டவர் வேலை குடுத்தாரு. அதுக்கு சாட்சி சொன்னேன். இந்த நேரத்துல கூட நான் வந்து காலையில வந்து சிஸ்டர் சொல்வாங்க எப்பவும், "எல்லாம் வந்து கனநத்திரன் ஆவி இருக்கு, சோர்வின் ஆவி இருக்கு. எல்லாம் அப்படி இருக்காங்க" அப்படின்ட்டு. நானும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்துல நல்லா பல்லு விளக்கிட்டு, ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் அட்டெண்ட் பண்ணுவேன். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சோர்வு வந்தது, எப்படி நான் பலகீனம் ஆனேனே எனக்கே தெரியல. ஆனா மத்த நேரத்துல நான் கேட்பேன், "நான் ஏன் ஆண்டவரே இப்படி சோர்வா இருக்கேன், அசதியா இருக்கேன், ஒரு பலகீனமா தெரியுது. நீங்க தான் எடுத்து போடணும்." அப்படின்னு சொன்னாலும், அது வந்து அதுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா சாயந்தரம் இந்த ஒரு 1 வாரம் 15 நாளுக்கு முன்னாடி இந்த மாலையில நடக்கிற அந்த பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். ஆண்டவரே ஆனா நான் ஜெபம் பண்ணல. மத்த சகோதரிகள்ல தான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணாங்க. அத அட்டெண்ட் பண்ண ஆண்டவர் எனக்கு அற்புதமா விடுதலை கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் அதே நேரத்துல இந்த 15 நாளும் எனக்கு என் வீட்ட நல்லா நீட் பண்ணவும், ஆண்டவர அதிகமா ஏன்னா துதிக்கிறதே துதியே நாவுல இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எப்பவும் நான் துதிச்சு கொண்டே இருப்பேன். அதாவது நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது, நான் என் வேலையில இருக்கும்போது, எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, ஆண்டவருடைய பாடல்கள பாடிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா, அவரும் நானும் அவ்ளோ ஐக்கியமா இருந்தோம். ஆனா, அந்த கேப் எப்படிதான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தான் நெறைய வந்துச்சு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன அச்சீவ் பண்ணவே இல்லையே! நான் என் தேவன் என்ன அழைத்த நோக்கம், சித்தம் நிறைவேறலையே! நான் எல்லாருக்கும் பாரமாயிடுவேனோ! அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட் அதிகமா வந்துருச்சு. அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். அதே நேரத்துல சிஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம தசம பாகம் கொடுக்கணும், ஆண்டவரை வந்து கனப்படுத்தணும், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் எப்பவும் அந்த 10,000 எனக்கு சம்பளம். அந்த 10,000 எனக்கு எப்படிதான் இதுவாகும் தெரியல. நான் அப்புறம் நினைப்பேன், நான் ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பா அந்த தசம பாகம் எடுத்து கொடுத்துடணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் இது பண்ணணும். இந்த மாசம் நான் கண்டிப்பா அந்த தசம பாகம்ன்ட்டு எடுத்து வச்சு அந்த ஆலயத்துல வைத்தேன். ஆண்டவர் வந்து அற்புதமா என்னுடைய தேவைகள்லாம் சந்திச்சாரு. இந்த தீபாவளிக்கு நான் வேலை செய்யற இடத்துல 3000 குடுத்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த 3000 ஏன்னா போன வருஷம் வந்து குடுக்கவே இல்ல. அங்க குடுப்பாங்கன்னு ஏன்னா நான் 1 வருஷம் ஆகல. டிசம்பர் வந்தா தான் 1 வருஷம். ஆனாலும் தேவன் 3000 கொடுத்து என்னுடைய தேவைகளை இன்னும் அதிகமா சந்திச்சார். கர்த்தருக்கே கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சாட்சிகளை ஆசீர்வதிப்பாராக.